ஹை கைஸ், நம்ம இந்த வீடியோல பேட்டில் த்ரூ 7 அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 16ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க. இந்த வெப்பனை வச்சு நான் தூரத்துல இருந்தே என் எதிரியை அட்டாக் பண்ணிடுவேன், அவனுக்கு நான் இருக்கிறது கூட தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அவன் பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் ஜிசியானும் இவன் திரும்பி நின்று இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சரிவா நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போயும் கூட அவங்களை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தெரியல. சரியான முட்டா பையில இருப்பான் போல, நம்மளை துரத்திட்டு வந்தாலே என்னத்துக்கு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்க. அங்கிருந்த ஒரு டிராப்ல அவங்க அப்படியே மாட்டிக்கிறாங்க. ஒரு பெரிய வலை வந்து அவங்களை அப்படியே சுத்துன்னு சுத்தி போட்டுருது. நம்ம ஜியோயான் பீஸ்ட் ஃபயரை யூஸ் பண்ணி அந்த வலையை எரிக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஒன்னும் வேலை கேட்கிற மாதிரி தெரியல. அந்த மோக்ல நான் சேர்ந்தவனும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறான். தம்பி, நீ ட்ரை பண்றதெல்லாம் வேஸ்ட், இது ஹெவன்லி ஐனால செஞ்சது, இனி என்ன பண்ணாலும் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் இப்ப அவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. உன் நெருப்பு பாக்கிறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு, உன்னை தலைவர் கிட்ட கூட்டு போனா அவரு கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. அதுவும் இல்லாம நீ வர பாக்கிறதுக்கு நல்லா பல பலன்னு என் தலைவருக்கு பிடிச்ச மாதிரியே சூப்பரா இருக்க அப்படின்னு அவன் சொல்ல ஜிசியான் அப்படியே நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் இவனுக்கு சொந்தமானவ, உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஹஸ்பண்ட், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் என் உயிரை கொடுத்ததை நான் காப்பாத்திப்பேன். ஏமா, உன்னை பத்தி யாருமா பேசினா? நான் உன் பக்கத்துல இருக்கிற பையனை பத்தி பேசிட்டு இருக்கேன். இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குமே அப்படியே சாக்கா இருக்கு. இப்ப மோக்லானோட இன்சார்ஜை காட்டுறாங்க. ஒரு மோசமான மொட்டை அவன் கேம்ப்ல உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி ஆள் போல. அவன் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்து அவனுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. அவன் ஆளுங்க நம்ம ஜியோயானையும் ஜிசியானையும் கையில காலெல்லாம் சங்கிலி மாட்டி அப்படியே அவன் முன்னாடி கூட்டு வரானுங்க. உன்கிட்ட தான் அந்த எசன்ஸ் ஃபிளேம் இருக்கா, எங்க யூஸ் பண்ணி காட்டு அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஜியோயான் அப்படியே முன்னாடி வராரு. அவரு கால்ல இருந்த ஒரு லாக் டக்குன்னு அப்படியே கீழே இறங்கிருது. டேய், ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிட போற, அப்புறம் அவன் காலுக்கு டாட்டா சொல்ல வேண்டியதான், ஹெவன்லி நெயில் உள்ள இறங்கிரும் அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஜியோயான் அங்கே நின்று அப்படியே ஒரு பவர்ஸை யூஸ் பண்ணி காட்டுறாரு. பீஸ்ட் ஃபயரா, இது நல்லா இருக்கே, நீ அந்த ஃபிளேம் என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்ல எனக்கும் இதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு தான் ஆசை, ஆனா இதை நானே நினைச்சாலும் என் உடம்புல இருந்து பிரிக்க முடியாது, இது எனக்குள்ள இருக்கு. அப்ப சரி, நான் உன்னை ரெண்டா பொழந்து அந்த ஃபிளேமை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவரை காலி பண்ற மாதிரி வர ஜிசியான் அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. டேய் மொட்டை, என் ஹஸ்பண்ட் மேல கையை வச்சுனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே கத்த ஆரம்பிக்க. மொட்டை, ஒன்னெல்லாம் கொண்டு நான் என் கையை அழுக்காக்கிக்க மாட்டேன், பவுல் எடுத்துட்டு வாடா. தலைவா, எந்த பவுல், ஃபர்ஸ்ட் பவுலா செகண்ட் பவுலா? இவர் ரொம்ப பேசிட்டா செகண்ட் பவுலே கொடுத்துரு. நம்ம ஜியோயான் லைட்டா சாக்கையிடுறாரு. சிசியான், அதை குடிக்காத, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க ஹஸ்பண்ட், நான் அதுக்கு முன்னாடி 100 கணக்கான பாய்சன் எடுத்திருக்கேன், எனக்கு எதுவுமே ஆனது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு பவுல் எடுத்து காலி பண்ணிட்டு இன்னொரு பவுல் எடுத்து நீ குடிக்கிறியா? டேய் மொட்டை, உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதையும் அவங்க அப்படியே காலி பண்ண அவன் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். எனக்கு இன்னைக்கு லக் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறான். ஹெவன்லி பர்சன் இருக்கிற ஒரு பொண்ணு, இவளை வச்சு வெப்பன் மெடிசன் நான் எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே சிரிப்பை போட்டுட்டு இருக்க. அங்க வந்து ஒருத்தன் அவர் காதுல போய் மந்திரம் ஓதுறான். இப்பதான் நம்ம ஆளுங்க நிறைய பேர் செத்து இருக்காங்க, அதுக்குள்ள அவருக்கு என்ன அவசரம்? அவரு உடனே உங்களை பாக்கணும்னு சொன்னாரு, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவனுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தவன் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவரையே அப்படியே குருன்னு பார்த்துட்டு இருக்கான். ஜிசியான் ஒரு நீடில் எடுத்து அவன் கழுத்திலேயே சொருகிடுறாங்க. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆன மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு ஸ்வாட் எடுத்து இந்த ஊசி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கழுத்திலேயே போட அவன் தலை அப்படியே துண்டாய் கீழே விழுந்துருது. அங்கிருந்த இன்னொருத்தனையும் அவர் அப்படியே போட்டு தள்ளிடுறாரு. ஆனா ரெண்டு பேருமே டம்மிங்க தான். ஹஸ்பண்ட், ஆளுங்களை போட்டு தள்ள சரி, ஆனா இந்த செயின் எப்படி கழட்டுறது? பீஸ்ட் ஃபிளேம் தானே இது கிட்ட வேலை செய்யல, நம்ம கோல்டு ஃபிளேமை யூஸ் பண்ணுவோம். ஹஸ்பண்ட், நீ வேற லெவல் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே குசிய போயிடுறாங்க. அந்த மொட்டை சோலால் சர்வெண்ட் கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அட்டாக் ஃபெயிலியர் ஆனதை அடுத்து அடுத்த அட்டாக் எப்ப பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ ஜிசியானோ லாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. வெளியே இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவரை பார்க்க கேம்புக்குள்ளேயே அவர் அப்படியே ஓடி பிடிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. மோ ஹவுஸோட லீடர், எங்க கிளான சேர்ந்த ஒரு ஆளும் இந்த மாதிரி இறந்துட்டு இருக்கத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, நல்ல ஃபைட்டர்ஸ் எல்லாரையும் செலக்ட் பண்ணி நான் ஒரு பெரிய அட்டாக்கா பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உன் ஆளுங்க சாகத்தை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரே அட்டாக்கா பண்ணி அவங்கள காலி பண்ணு அப்படின்னு அவன் சொல்றான். பண்ணலாம், ஆனா என் கிளான சேர்ந்த எல்லாருமே செத்துட்டாங்கன்னா அப்புறம் நான் யாருக்கு லீடரா இருக்கிறது? கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாவே அந்த மெடுசாவை காலி பண்ணி
பண்ணிடுறேன். உங்களுக்காக நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம், சொன்ன மாதிரியே அந்த கிரீன் ஃபிளேம் எங்களுக்கு தந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, சோலால் சர்வெண்ட்டும் நான் கண்டிப்பா தரேன், ஆனா நீ சோலாலுக்கு தான் விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப வெளியே அவன் ஆளுங்கெல்லாம் கத்துற சவுண்ட் கேக்குது, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, ஜியோயான் தப்பிச்சுட்டாரு அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு இப்பதான் தெரிய வருது. அவனால அதை தாங்கிக்கவே முடியல. என்னோட மெடிசன், என்னோட பாய்சனஸ் வெப்பன், அவனை பிடிங்கடா அப்படின்னு அவன் சொல்ல, கண்ட மணிக்கு அவனுங்க அப்படியே ஏற வீச ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்ம ஹீரோ ஜிசியனை தூக்கிட்டு அப்படியே பறந்துடுறாரு. கொஞ்ச நேரத்திலே அவங்க இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்க. ஜிசியனுக்கு ஜாலியா தாங்கல, இன்னும் மேல போ இன்னும் மேல போ அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, இப்ப இந்த கிரீன் ஃபிளேம் இருக்கிற இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. ஆனா ரொம்ப நேரம் தெரியும் கூட அவங்களால அந்த இடத்துக்கான என்ட்ரன்ஸை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம ஹீரோ சீக்கிரமா பாரு அப்படின்னு சொல்ல, பதட்டப்படுத்தாத ஹஸ்பண்ட், அப்புறம் நான் இன்னும் லேட் ஆக்கிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நல்ல நெல்லர் செத்துட்டு இருக்காருமா, சீக்கிரமா கண்டுபிடி. அவங்க அப்படியே ஒரு கிட்ட க்ளோஸ் அப்ல வந்து, அதுக்கு இல்ல ஹஸ்பண்ட், நான் இன்னும் கொஞ்சம் நாள்ல இறந்துருவானே, அதான் உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு பார்த்தேன். அந்த மாதிரிலாம் உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் கண்டிப்பா உன்னை கியூர் பண்ண தான் போறேன், 30 வயசை தாண்டி நீ வாழ தான் போற அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க அப்படியே ஓடி வந்து திரும்ப அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மூச்சு விட முடியல. சரி நம்ம இப்ப இந்த பக்கம் போலாம், ஏன் அந்த பக்கம், நம்ம வேற பக்கம் போலாம், ஏதோ உனக்கு தோணுது, போய் தான் பாப்போமே. சரி அப்ப நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே இந்த கேவோட உணரு பக்கம் போய் பார்க்க, அந்த இடத்துல அவங்க என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. சத்தம் போடாத, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ள போக, அங்க பாம்பு படம்லாம் போட்டு ஒரு சிம்மாசனம் இருக்கு. யாரோ வர சோன் கேட்க அவர் அப்படியே அது பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஸ்னேக் குயினான மெடுசா இப்ப இந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு கீழே தான் கிரீன் ஃபிளேம் மறைஞ்சிருக்கு. அவங்க அப்படியே அதை வெளியே எடுத்து அதை அப்சர்வ் பண்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்க, அவங்க ஆர்மி சீஃப் இப்ப இந்த இடத்துக்கு வராரு. குயின், மோக்லான் ரொம்ப மோசமா இருக்காங்க, நம்ம ஆளுங்கள்ல நிறைய பேர் அவங்க கொன்னுட்டாங்க, 100 வருஷமா நம்ம அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம், திடீர்னு அவங்க பவர்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளவு அதிகமானுச்சு சீஃப், எனக்கு தெரிஞ்சு அவங்க சோலால் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல, மோக்லான் அவ்வளவு மோசமா போயிட்டானுங்களா, கடந்த 100 வருஷமா நான் 5 டெம்பரர் ரேங்க்ல இருக்கேன், கிரீன் ஃபயரை அப்சர்வ் பண்ணி நான் மட்டும் நம்ம ஆன்சிஸ்டர் ரேங்க்குக்கு போயிட்டேன்னா நம்மளால அவங்கள கண்டிப்பா துரத்தி அடிச்சிட முடியும் அப்படின்னு அவங்க சொல்ல, கமாண்டர் பயப்படுறாரு. குயின், தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க, நம்ம கிளானே அழிஞ்சு போனாலும் சரி, நீங்க மட்டும் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிருங்க, அப்பதான் நம்மளால திரும்பவும் நம்ம ராஜ்யத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்ல, எனக்காக என் மக்கள் சாகிறத என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிட்டு அவங்க அப்படியே இந்த கிரீன் ஃபயரை அவங்களுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுக்கு கொடுமையான வலியை தருது. வலி தாங்க முடியாம அவங்க அப்படியே துடிச்சிட்டு இருக்க, பின்னாடி மறைஞ்சிருந்த நம்ம ஜேயானையும் அவங்க லைட்டா பாத்துடுறாங்க. யார் நீ, முன்னாடி வா அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு ஸ்வாடோட அவங்க முன்னாடி வராரு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, நான் அந்த கிரீன் ஃபயருக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஸ்னேக் குயின் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப நேரம் போராடி டக்குனு அப்படியே எரிஞ்சு போய் ஒரு பாம்பா மாறிடுறாங்க. நம்ம ஜியோயான் ஹெவன்லி பைத்தானா அப்படின்னு சொல்லி லைட்டா சாக்காக வெளியே அட்டாக் நடந்துட்டு இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவர் டக்குனு அந்த ஃப்ளேம் அப்படியே அவருக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டு, இதோ பாருங்க ஸ்னேக் குயின், இந்த நிலைமையில என்னால உங்களை தனியா விட்டு போக முடியாது, கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, தயவு செஞ்சு என் கூட வந்துருங்க அப்படின்னு அவர் சொல்ல, அவங்களும் லைட்டா யோசிச்சுட்டு அவர் கையில இருந்த அந்த பாட்டிலுக்குள்ள அப்படியே போயிடுறாங்க. நேரா கிராண்ட் மாஸ்டர் கிட்ட போய் நான் ஃப்ளேம் அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, யாரை கேட்டு அப்சர்வ் பண்ண, சரி மொதல் நீங்க இருந்து போ, நான் கொஞ்ச நேரத்துக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அவரு நம்ம ஜிசியனை கூட்டிட்டு அவசர அவசரமா அந்த இடத்த விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஹஸ்பண்ட், என்னால ஓட முடியல, என்ன விட்டு போற, அவரு திரும்ப வந்து அவங்களையும் கூட்டிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமா அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போக ட்ரை பண்ண, பாதி வழியிலேயே அந்த ஃபிளேம் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருது. அவரால் அதுக்கு மேல பறக்க முடியல. டக்குனு யூ டர்ன் போட்டு நம்ம ஜிசியனை அப்படியே கவர் பண்ணிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கீழே உழுக, அவருக்கு பயங்கரமா அடிபட்டுருது. ஹஸ்பண்ட், உனக்கு என்னாச்சு, அந்த கிரீன் ஃபிளேமை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அது பத்தி எரியுது, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல நான் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டக்குனு அந்த ஃபிளேம் அப்படியே வெடிச்சு சதறி அவங்கள அப்படியே அங்கிருந்து பறக்க விட்டுருது. நம்ம கிராண்ட் மாஸ்டரோட ஃபார்மிங் சொல்யூஷனுக்குள்ள இப்ப நம்ம ஜியோயான் இருக்காரு. அவரு உடம்பு ஃபுல்லா கிரீன் ஃபிளேம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. உன்னையாரா முந்திரி கொட்டை வரலாம் பார்க்க சொல்றா, ஃபிளேம் அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடி நீ ரெடி ஆகணுங்கிறது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க, உன் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் எல்லா ஃபிளஷும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு திரும்பவும் அந்த ஃபிளேமால ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகும், அந்த வலியை நீ தாங்கி தான் ஆகணும், முடியலனா அந்த ஃபிளேமை உடனே வெளியே அனுப்பிடு அப்படின்னு அவர் சொல்ல, ஜியோயான் அந்த வலியை அப்படியே தாங்கிக்க ட்ரை பண்றாரு. மாஸ்டரும் அவரு பக்கத்திலே உட்காந்து அவர் ஹார்ட்டையும் குய் எனர்ஜியும் அழிஞ்சிடாம பார்த்துட்டு இருக்க, வெளியே இருந்த அவர் உடம்பு சுத்தி அவர் கிட்டே வர முடியாத அளவுக்கு ஒரு சீல்டு மாதிரி ஏதோ ஒண்ணு அவர் அப்படியே கவர் பண்ணிருக்கு. ஜிசியன் அதை தாண்ட முடியாம அப்படியே அவரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க, ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா வேலைலாம் முடிஞ்சு கிரீன் ஃபிளேமும் இப்ப ஒரு உடம்போட செட் ஆயிடுது. கிராண்ட் மாஸ்டர், நீங்க ரொம்ப
ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலயே நீ பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணும்போது நானும் எல்லாம் முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்ணல அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. சரி சீக்கிரமா வெளியே போ, இல்லனா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உயிரையே விட்டுருவா அப்படின்னு அவர் சொல்ல, ஜிசியான் அவர் மடியில படுத்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு, நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அழுதுட்டு இருக்க, நம்ம ஹீரோ அப்படியே கண் முழிச்சு லைட்டா அப்படியே அவங்க தலையை தடவி கொடுக்கிறாரு. டக்குன்னு அவர் வாயிலே ஒரு இடி இடிச்சுட்டு அவங்க அப்படியே நிமிர்ந்துடுறாங்க. உனக்கு ஒன்னும் ஆகலையா, என்னால அது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீரோட அவங்க அப்படியே அவரை கட்டி பிடிச்சிக்க, எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் தான் ஒன்னும் பாய்சனையே கியூர் பண்ணலையே. ஆமால நீ ஒன்னும் என்ன கல்யாணமும் பண்ணிக்கல. அவரு திரும்பவும் அப்படியே மயக்கமாய் விழுந்துடுறாரு. உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு கிச்சி கேட்ட, அவங்க 2 பேரும் அப்படியே விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்போ நம்ம ஹீரோ திரும்பவும் ஜூயன் எம்பரருக்கு வந்து நலநலருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அவரு இப்ப பாதிக்கு மேல ரெக்கவர் ஆயிடுறாரு. நாளைக்கும் இதே மாதிரியே ஒரு வாட்டி பண்ணும், அதுக்கப்புறமா நீங்க முழுசா ரெக்கவர் ஆயிடுவீங்க அப்படின்னு அவரு சொல்ல, எல்டர் அவருக்கு டைம் சொல்லிட்டு, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, இந்த சின்ன வயசுலயே உங்ககிட்ட 2 மாதிரியான எசன்ஸ் ஃபிளேம் இருக்கு, உங்க மாஸ்டர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஜியோயான் ஸ்ட்ரைட்டாவே அது உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு இல்ல யான்ஜியோ, சோலாலுக்கு எதிராக நாங்க எல்லாரும் ரொம்ப காலமா போராடிட்டு இருக்கோம். ஏதோ என்னோட அஜாக்கிரதையால நான் உங்க பாய்சனால அட்டாக் ஆயிட்டேன். ஒருவேளை நீங்களும் சோலால சேர்ந்தவரா இருந்தீங்கன்னா உங்க கையில ட்ரீட்மெண்ட் பார்த்து நான் உயிர் வாழ்றதை விட நானே இறந்து போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்ல, கவலைப்படாதீங்க, சோலால் எனக்கும் எதிரி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி நான் உங்க முகத்தை பார்க்கலாமா, மீட்டன்சன் என்றெல்லாம் லைட்டா சாக்காயிடுறாங்க, நான் உங்களை நாளைக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோயான் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, சோலால சேர்ந்தவன் இப்போ ஒரு இடத்துக்கு வந்து அவரு தலைக்கு பக்கத்திலேயே அவன் தடயத்தை பறிச்சுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ அப்படியே சாக்க எந்திரிக்க, டேய் ஜியோயான், நீ எப்ப பார்த்தாலும் என் பிரச்சனையிலேயே தலையிட்டு இருக்க, போற போக்குல உன்னை போட்டு தள்ளிட்டு போறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல, முடிஞ்சா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு 3 ஃபிளேமையும் ஒன்னா சேர்த்து அப்படியே எரிய வச்சு காட்டுறாரு. அட திருட்டு பயில, கிரீன் ஃபிளேம் நீ தான் திருநியா, டக் டக். மீட்டன்சன் கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. உடனே அவன் அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறான். ஜியோயான் கதவை திறந்து விட திடீர்னு நலநல்லர் நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. நீ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஏதாவது வித்தியாசமா ஃபீல் பண்ணியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவரும் லைட்டா அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, அன்னைக்கு பார்த்ததை விட அவர் உடம்புல பாய்சன் லெவல் இன்னமும் அதிகமா இருந்துச்சு, யாரோ திரும்பவும் அவரு சாப்பாடு மெடிசன்ல எல்லாம் பாய்சன் கலந்துருப்பாங்க போல அப்படின்னு அவர் சொல்ல, மீட்டன்சன் அந்த விஷயத்தெல்லாம் அவர் பசங்க தான் பாத்துக்கிறாங்க, நம்மளால இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்துல எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. நான் அவரை பார்க்க முடியுமா, இல்ல அவருக்கு சீரியஸ் ஆனதை அடுத்து நான் உட்பட யாருமே அவரை பார்க்க முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி எல்லாம் டைட் பண்ணிட்டாங்க. ஜியோயான் அவர் அப்படியே உள்ள கூட்டு போறாரு. அங்கிருந்த சோலால் அடையாளத்தை பார்த்துட்டு, மீட்டன்சன் இப்ப அவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா, அழிவு காலம் சீக்கிரமாவே வரப்போகுது அப்படின்னு அவர் சொல்ல, நலநல்லர் முடியாம படுத்துட்டு இருக்க நம்ம என்றன் அவர் பக்கத்துல இருந்து அவரை கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவரு டக்குன்னு அவரோட பேட்சை வெளியே எடுத்துடுறாரு. தாத்தா இருங்க, நான் அப்பாவை கூப்பிடுறான், முட்டி போடு. அவங்க டக்குன்னு அப்படியே அவர் முன்னாடி மண்டி இட்டுறாங்க. உன் அப்பாக்கு சூதுவாது தெரியாது, உன் அங்கிள் 2 பேரும் அந்த அளவுக்கு நல்லவனுங்களும் கிடையாது, நீ தான் இனிமே நம்ம கிளானை வழி நடத்த போற அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அந்த பேட்ச் அவங்க கையில கொடுக்க, அவங்க அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. தாத்தா எனக்கு பயமா இருக்கு, இன்னையில இருந்து நீ தான் ஜூயோன் எம்பரரோட பிரைம் மினிஸ்டர், 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெட், 5 கிளானுக்கு லீடர், என்ன மன்னிச்சிரு என்றேன், இனிமேலும் உன்னால சுதந்திரமா ஒரு பிரின்சஸா இருக்க முடியாது. அவரு சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. என் மொத்த பொறுப்பையும் உன் தலையில இறக்கி வச்சுட்டு போறேன்னு தாத்தா மேல கோவமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவங்க அப்படியே அழுதுகிட்டே இல்லைன்னு தலையாட்டுறாங்க. அப்படியே எபிசோட் 16 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நலநல்லர் பொறுப்பு நம்ம என்றன் கைக்கு வருமா, அதை தடுக்கிறதுக்காக அவங்கள சுத்தி என்னென்ன சூழ்ச்சிலாம் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.